ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், எக் மசாலா, தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் 5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு இதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தயிர் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். தயிர் சேர்த்து நல்லா கலந்துனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு முட்டையாக சேர்க்குறதா இருந்தால் அது மிடில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதுக்கு உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு பக்கம் நல்லா சேர்த்து இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திறந்து மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான சிம்பிளாக எக் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.